இன்னைக்கு வைக்கிற மேஜரான விமர்சனம் என்னன்னா பாஜக வில்லனா காட்டி திமுக வந்து ஹீரோவா மாறுது. பிஜேபியை வந்து வில்லனா காட்ட வேண்டிய அவசியமே எங்களுக்கு கிடையாது. எங்களுக்கு மெயின் வில்லன் வந்து அதிமுக தான். அதிமுக மெயின் வில்லன் வந்து பிஜேபி. அதிமுக வில்லன் பிஜேபியா? ஆமா, நீங்க பாருங்க, தேர்தல் முடிவு அது கண்டிப்பா தெரியும். ஏன்னா ரீசெண்டா ஜெயக்குமார் அவர்களுக்கும் உங்களுக்கும் அந்த கருத்து மோதல். அவர் வந்து உங்களை பார்த்து சாக்லேட் பாய் அப்படின்னு சொன்னாரு, நீங்க அவரை பார்த்து பிளே பாய் அப்படின்னு. சாக்லேட் பாய்னு ஒரு சாதாரண விமர்சனம் பேர் இருக்கும், பிளே பாய் அளவுக்கு பேருக்கணுமா? பிளே பாய்னா ஒரு கெட்ட வார்த்தை. என்ன பிளே பாய்ங்கிற டைம் எதுக்கு யூஸ் பண்ண? எல்லாத்துக்கும் அவரு நல்லா விளையாடுவாரு, பாக்ஸிங் எல்லாம் பண்ணுவாரு, ஜிம்முக்கு எல்லாம் நிறைய போவாரு. அதுதான் நான் சொன்னேன், தவிர அதை நான் தவறான எண்ணத்துல சொல்லல. இப்போதைய முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்கு, கொரோனா காலம் இருக்குது, நீங்க பிரச்சாரம் பண்ணிட்டே இருக்கீங்க, இல்ல திமுக நடத்துற விழாக்கு வந்து மட்டும் தான் கொரோனா வருமா? இப்ப எல்லா கூட்டத்தையும் ரத்து பண்ணுங்க. இப்ப நீங்க அரசு விழாவை மட்டும் நீங்க எப்படி நடத்துவீங்க? அமித்ஷா வந்த அன்னைக்கு கொரோனாக்கு லீவ் விட்டுட்டீங்க. அப்போ பிஜேபி வந்து கோர்ட்ல கேட்கும்போது சொல்றாங்க, இந்த மாதிரி நான் 30 பேர் தான் வந்து கூடுவோம், அதுக்கு மேல கூட மாட்டாங்க. அவங்க 30 பேருக்கு மேல யார் வருவா? ரஜினி அவர்களுடைய அரசியல் வரியை பத்தி அதிகமா டிபேட் இல்ல. அவர் வந்தாரு அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய களம் சேஞ்ச் ஆகும். அவர் அரசியல் இயக்கம் ஆரம்பித்து அவருடைய கொள்கைகள் எல்லாம் சொன்னா அதற்கு பிறகு நான் அதற்கு பதில் சொல்கிறேன். ஆரம்பிக்கிட்டு அப்புறம் பாக்கலாங்கிறீங்களா? அவன் ஆரம்பிக்கிட்டு அதை பார்க்கலாம். ஆரம்பிக்காத போது நான் எதுக்கு அதை பத்தி போய் பேசிக்கிட்டு? விஜய் அவர்களுக்கு தளபதி விஜய் அப்படின்னு சொல்லி பர்த்டே விஷ் பண்ணிருந்தீங்க. ஸ்டாலின் அவர்கள் தானே தளபதினு சொல்லுவோம், இவங்க என்ன தளபதி விஜய்னு சொல்லியிருக்காங்களே அப்படின்னு ஒரு விமர்சனம் இருந்துச்சு. விஜய் அவர்கள் நெருங்கிய நண்பர். அவர் படங்கள்ல வந்து முதல்ல இளைய தளபதினு போட்டிருந்தாரு. இப்போ அவர் அடுத்த ஒரு ரேஞ்சில் அவர் பிசினஸ் வேற ஆயிடுச்சு. அவங்க தளபதினு அவங்களோட படங்கள்ல டைட்டில் பேர் போட்டாங்க. அதை கூப்பிட்டேன். அது வந்து திமுக வட்டாரங்கள்ல தளபதி அப்படின்னா திரு ஸ்டாலின் அவர்கள் தானே இன்னைக்கு அறியப்படுறவங்க. கார்ல பைக்ல எல்லாம் ஓட்டுறது அவங்க நேம் தானே ஓட்டிருப்பாங்க. இப்போ நாங்க அப்படி தளபதினு நாங்க சொல்லிக்கிறது கிடையாது. எங்களுக்கு இப்போ ஒரு தலைவர் ஆயிட்டாரு. சரி, சினிமால அவர் தளபதி, அரசியலுக்கு எங்களுக்கு எங்க தளபதி தான் தலைவர். ஆன்டி இன்கம்பன்சியா திமுக அதிமுக மேல இருக்கிற சில அதிருப்திகள் மூலமா 3வது அணிக்கு இந்த ஓட்டு போவாது அப்படின்னு நம்புறீங்களா? எப்பவுமே 3வது அணி இருக்குதானே செஞ்சு எப்போ இருந்திருக்கு. பட் இந்த தடவை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா கமல் வராங்க. யாரு 3வது அணி? கமல் சொல்றாங்க 3வது அணின்னு, இவங்க நாம் தமிழர் சொல்றாங்க. முதல்ல ஃபார்ம் ஆகட்டுங்க, அது 3வது அணியா 4வது அணியாங்கிறது மக்கள் முடிவு பண்ணுவாங்க. வணக்கம். வணக்கம். கலைஞர் அவருடைய வீட்டுல இருந்து ஆரம்பிக்கிறோம். கிட்டத்தட்ட வந்து நீங்க இளைஞர் செயலர் வந்து பண்ண 1 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ இன்டர்வியூ வந்து அவரோட வீட்டுல இருந்து கொடுக்குறீங்க. தாத்தாவுடைய பேரனா இளைஞர் செயலரா இந்த தருணம் எப்படி இருக்கு? ரொம்ப பெருமையான தருணம். முன்னாடி சொன்ன மாதிரி திருக்கோவிலையில் தலைவர் பிறந்த ஒரு இடம். அங்கதான் இந்த பிரச்சாரத்தை முதல்ல நான் ஆரம்பிச்ச இடத்துலயே நீங்க பேசுனீங்கன்னா, மேடை ஏறி மைக் பிடிச்சு பிரச்சாரம் பண்ணீங்கன்னா கைது பண்ணுவோம் அப்படின்னு மிரட்டினாங்க. பரவாயில்ல, கைது பண்ணா பண்ணிக்கோங்க. பிரச்சாரத்தை வந்து எங்கள் தலைவர் சொன்ன மாதிரி நான் இங்கே கலைஞருடைய வீட்டுக்கு வெளில தான் ஆரம்பிப்பேன்னு சொல்லி அங்கே கைதானேன். இப்போ தலைவர் அவங்களோட வீடு திருவாரூர்ல இந்த அதே சோஃபா. ஆமா, கண்டிப்பா அவரோட தலைவர் கலைஞர் அவர்களை வந்து எல்லாருமே கழக உடன்பிறப்புகள்லாம் எப்படி எந்த அளவுக்கு அவருடைய இழப்பை வந்து ஈடு செய்ய முடியாத இழப்பு எங்களுக்கு இருந்தாலும் எங்களுடைய அவர் விட்டு சென்ற பணிகளை நாங்கள் தலைவருடைய கட்டளைப்படி நாங்கள் எடுத்து சென்று விட்டுருக்கிறோம். தற்சமயம் அரசியலுக்குள்ள வந்தோம் அப்படின்னா, ஒரு பக்கம் நீங்க இங்க பிரச்சாரம் பண்ணிருக்கீங்க, இன்னொரு பக்கம் பாஜக வேல் யாத்திரை நடத்திட்டு இருக்காங்க. வேல் யாத்திரை எப்படி பாக்குறீங்க? நாங்கள் பிரச்சாரம் பண்றது மக்களுடைய பிரச்சனைகள் என்ன, அதை வந்து இந்த அதிமுக ஆட்சி என்னென்ன ஊழல் பண்ணியிருக்கு, உங்களுடைய குறைகள் என்ன அப்படின்னு கேட்கறதுக்காக இந்த விடியலை நோக்கி தலைவருடைய குரல் அப்படின்ற பேர்ல நாங்கள் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா பாஜக பண்ற அந்த வேல் யாத்திரை எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தவங்க எல்லாம் இதை வச்சு இன்னொரு ஏதாவது பிரச்சனையை உண்டாக்கலாமா அப்படின்னு தேவையில்லாத ஒரு யாத்திரை. அதனால யாருக்கு எந்த பயன் அப்படின்னு எனக்கு தெரியல. அப்படிதான் நான் அந்த யாத்திரையை நான் பாக்குறேன். காவல்துறை அதிகாரிகளும் என்னை கைது செய்யும் போது கேட்கும்போது நாங்க அந்த இது மட்டும் நீங்க அலோவ் பண்றீங்கன்னா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, காவல்துறை அதிகாரி சொன்னது என்கிட்ட, சார் அவங்க பிரச்சாரம் ஒரு இடத்துல பேசுறாங்க, நாங்க கைது பண்றோம், கல்யாண மண்டபத்துல வைக்கிறோம், ரிலீஸ் பண்ணோடனே அவங்க ரூம் போய் தூங்கிடுறாங்க. ஆனா நீங்க திருப்பி மக்களை பார்க்க ரிலீஸ் பண்ணாலும் நீங்க திருப்பி மக்களை பார்க்க போறீங்க அப்படிங்கிறது தான் காவல்துறை கண்ணை உறுத்துது. ஏன்னா பார்க்கறதுக்கு வழிநடுக வரவேற்புகள், கழக கொடி ஏற்றுதல் நிகழ்ச்சி, இப்படி நிறைய நிகழ்ச்சிகள் இருக்கு.
அதை கேன்சல் பண்ணணுன்றாங்க. முடியாது, நாங்கள் வந்து என்னோட நிகழ்ச்சிகள் தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு இருக்கேன். இப்போ அவங்க என்ன சொல்றாங்க, வேலையாத்து நடத்துற பின்னாடி திமுக கிட்ட ஒரு சேஞ்ச் இருக்குது, நாங்களாம் என்ன பண்ணோம், இப்போ இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க, அவங்க இந்து மதத்தை இது பண்ணாங்க, இன்னைக்கு நான் வேலையாத்திரை எடுத்தோன்னா இவங்களும் நிறைய சேஞ்ச் ஆயிட்டாங்க அப்படிங்களா? நீங்க சேஞ்ச் ஆயிட்டீங்களா? நாங்கள் எதுவும் சேஞ்ச் எல்லாம் இல்லைங்க. நாங்கள் எப்பவுமே முன்னாடி ஒரு மாதத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணி திட்டமிட்டது தான். இந்த தலைவர் அப்பயே அறிவிச்சுட்டாங்க. நான் மட்டும் இல்லை, மற்ற தலைவர்கள்லாம் போயிட்டு இருக்காங்க. அதுக்காகலாம் நாங்கள் வந்து இது பண்ணலை. இது தேர்தல் நெருங்கிடுச்சு, அந்த தேர்தலுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அதுக்கான பிரச்சார பயணம் தான் இந்த விடியலை நோக்கி பிரச்சாரம். அவங்க சேஞ்சுன்னு சொல்லுறதுனா, இப்போ நீங்கள் வந்து நேற்று முந்தானத்து நீங்கள் தருமபுரி ஆதீனத்தை பார்த்துட்டு வந்தீங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நாங்கள்லாம் இங்கே கையில் எடுத்தோம்னா ஆஹா நமக்கு பிரச்சனை வந்துருச்சுன்னு சொல்லி அவங்க வந்து மாறிட்டாங்க. நான் என்னுடைய வழியில் பயணங்களில் முக்கியமான தலைவர்கள், மூத்த கழக முன்னோடிகள், இந்த மாதிரி முக்கிய நபர்கள் இருந்தாங்கன்னா போய் பார்க்குறேன். ஆதீனம் அவங்களுக்கும் திராவிட இயக்கத்திற்கும் பல ஆண்டு காலங்களாக நெருக்கமான தொடர்புகள் உண்டு. நான் இத்தனைக்கும் அவரை போய் சந்தித்தது, எனக்கு கடவுள் நம்பிக்கை இறை நம்பிக்கை எனக்கு கிடையாது. இருந்தாலும் ஒரு பெரியவர், தலைவர் கலைஞரோட நெருக்கமாக இருந்தவர், இப்போது தலைவரோட நெருக்கமுடையவர், அன்பு பாராட்டக்கூடியவர். அவர் போய் பார்க்கும்போது கூட தலைவரும் கலைஞரும் அவங்களுடைய இதற்கு முன்னாடி இருந்த அவர் ஆதீனம், அவருடைய அந்த புகைப்படம் தான் எனக்கு அன்பளிப்பாகவே அளிச்சாரு. திருக்குறள் புக்கு வந்து அன்பளிப்பு அளிச்சாரு. அவங்க வந்து தமிழ் வளர்க்கறதுக்கும் அவங்களுடைய சமயத்தை வளர்க்கறதுக்கும் அவங்க பாடுபட்டு இருக்காங்க. இதை வந்து அதே மாதிரிதான் மற்ற கழக முன்னோடிகளையும், மிசால கைதானவங்க, மூத்த பேச்சாளர்கள், இந்த மாதிரி நிறைய முக்கியமானவங்க என்னுடைய வழியில பயணங்கள் அந்த இடத்த நான் வந்து கிராஸ் பண்ணி போறேன்னா ஒரு மரியாதை நிமித்தமா அவங்ககிட்ட ஆசைப்பட்டு போடுவோம். அவங்க வேலையாத்திரை கையில் எடுக்கும், நாங்க அதனால இங்க ஆதீனம் அந்த மாதிரி இல்லையா? அதுக்கப்புறம் நாங்கள் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து ஒரு மரியாதை நிமித்தமான ஒரு சந்திப்பு. இது வந்து இதுக்கு முன்னாடி நீங்க வந்து ட்விட்டர்ல ஒரு போஸ்ட் போட்டிருந்தீங்க, விநாயகர் சதுர்த்தி அப்போ விநாயகர் கையில வச்சிருக்க மாதிரியான போட்டோ, உங்க பொண்ணு கையில வச்சிருக்க மாதிரி போட்டோ நினைக்கிறேன். இது நான் அதுக்கு வந்து நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு. என்ன விளக்கம் கொடுத்துட்டேன். எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது, நான் சாமி கும்பிட மாட்டேன். ஆனால் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா சாமி கும்பிடுவாங்க, அது எல்லாருக்குமே தெரியும். எங்கள் வீட்டில் ஒரு பூஜை அறையும் இருக்குது, அதில் சாமி படங்கள் எல்லாமே இருக்குது. இன்னொரு பக்கம் எங்களுடைய தாத்தா ஃபோட்டோ, எங்களுடைய இறந்தவங்க பெரியவங்க ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்கும். நான் அதை போய் எந்த ஒரு முக்கியமான நிகழ்ச்சியாக இருந்தாலும் ஊருக்கு போகிற முன்னாடி அதை வாங்கிட்டு தான் போவேன். இந்த பிள்ளையார் சதுர்த்திக்கு அன்னைக்கு எங்களுடைய வீட்டில் எங்கள் அம்மா வந்து சிலையை வாங்கி வச்சுருந்தாங்க. என் பொண்ணு அதை எடுத்து இது என்ன அப்படின்னு கேட்கும்போது சொன்னது வந்து களிமண்ணுமா, நாளைக்கு கொண்டு போய் கரைச்சிருவாங்க அப்படின்னு. ஐயோ இதையும் கரைக்கிறீங்க, இது நல்லா அழகாக இருக்குது, நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோமான்னு கேட்டாங்க. எடுத்துக்கிட்டேன். அவங்க தான் போட்டுக்கிட்டோமான்னு கேட்டேன், போட்டேன். ஆனால் அதை வந்து நான் ஏதோ புதுசாக ஒரு விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து தெரிவிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு நான் அடுத்த நாளே தெளிவாக பதில் சொல்லிட்டேன். நாங்கள் வந்து இப்போ விநாயகர் வந்து அண்ணா சொன்னது மாதிரி விநாயகருக்கு தேங்காயும் உடைக்க மாட்டோம், விநாயகர் சிலையும் நாங்கள் உடைக்க மாட்டோம். இப்போ பிள்ளையார் வந்து எங்கள் வீட்டுக்குள்ளே வர்றது பிரச்சனை கிடையாது. பிள்ளையார் இருக்கிற கருவறைக்குள்ளே எல்லாரும் போயிட முடியுமா? அதுதான் நாங்கள் பேசுகிற விஷயம். அதை திசை திருப்பத்துக்காக இதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதற்காக நிறைய எங்களுடைய இயக்கத்தை சேர்ந்தவர்களே நிறைய பேர் வந்து இரண்டு பேர் கருத்துக்களாக புரிஞ்சுக்கிட்டு நிறைய விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சாங்க. சரி, அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கத்தான் அந்த அறிக்கையை எனக்கு கொடுத்தேன். இப்போ நீங்க போட்ட பின்னாடி நிறைய பேர் சொன்ன விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் போட்டு பார்த்தாங்க, பல்ஸ் சரியா வரல, உடனே மாத்திட்டாங்க இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு பல்ஸ் பார்க்கறதுக்கெல்லாம் நான் இதுக்கு இப்போ ஒரு விநாயகர் சிலையை வந்து நான் போடணும்னு எனக்கு அவசியமே கிடையாது. நான் அதற்கு அடுத்த நாள் வந்து கொஞ்சம் நிறைய விமர்சனங்கள் நம்முடைய இயக்கத்தை சேர்ந்தவங்களே என்ன சிலர் ரொம்ப பயங்கரமா பாராட்டினாங்க, இது சூப்பருங்க, நல்ல விஷயம் பாராட்டிங்க அப்படின்னு சிலர். நான் அதுக்கு பதில் சொல்லவே இல்லை. ஆனால் நம்ம இயக்கத்துக்காரர்களே என்னது நம்மளுடைய கோர் பிரின்சிபல்லேருந்து இது வந்து தப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதற்கு விளக்கம் கொடுத்துட்டேன். அடுத்த நாள் தெளிவா சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே இப்போ முன்னாடில இருந்தே வச்சுக்கிட்டு விமர்சனத்துக்கு இது ஒரு அடி சேர்த்துருச்சு அப்படின்னு நினைக்கல? நீங்க முன்னாடில இருந்தே இந்து மத விமர்சனம் சொன்னாங்க, இந்து மதத்தை மட்டுமே பேசுறீங்கன்னு சொன்னாங்க. இன்னைக்கு கூட ஒரு 4 இடத்துல எழுதியிருக்காங்க, நிறைய சேஞ்ச் ஆயிட்டாங்க திமுக, டிவிலாம் கூட வாழ்த்து சொல்றதுக்கு தீப திருநாள்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த விமர்சனத்துக்கு ஒரு பலம் சேர்த்துற மாதிரி இருக்கு நினைக்கலையா? எங்களுடைய கோர் பிரின்சிபல்லேருந்து நாங்கள் வந்து மாற மாட்டோம். நாங்கள் வந்து எனக்கு நம்பிக்கை கிடையாது, ஆனால் இன்னொரு நம்பிக்கை இருக்கிறவங்க சாமி கும்பிட்டு வரும்போது போய் நான் வந்து போய் தடுக்கிறது கிடையாது, அதை நான் விமர்சனமும் பண்ணுறது கிடையாது. சமீபத்தில் அமித்ஷா அவர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போனாங்க. ஸோ வந்துட்டு போன பின்னாடியே வந்து பல விமர்சனங்கள், அது குறிப்பாக வந்து அவர் பேசும்போது வாரிசு அரசியலை நிச்சயமாக ஒழிப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு உங்களுடைய தலைவரும் வந்து அது பதிலடியும் கொடுத்தாங்க. ஸோ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மேஜராக ரொம்ப கோராக இருக்காங்க, இந்த தடவை நிச்சயமாக பண்ணணும், தமிழ்நாட்டில் ஏதோ ஒன்று சேஞ்ச் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கோராக இருக்குன்னு நினைக்கலையா நீங்கள்? அந்த மாதிரி நான் நினைக்கலைங்க. அவரை திரு அமித்ஷா அவர்கள் பேசியிருக்கிறது வந்து திமுக வந்து வாரிசு அரசியலில் வந்து ஊக்குவிக்குது. அதை பேசுகிற இடத்துல அவங்க இருந்துக்கிட்டு பேசக்கூடாது. ஏன்னா துணை முதலமைச்சர் அவருடைய பையன் வந்து அவருக்கு சீட்டு கொடுத்து அவர் எம்பியா இருக்காரு. வாரிசு அப்படிங்க இருக்கிறதுனாலயே அரசியலுக்கு வரக்கூடாது அப்படின்னு கிடையாது. அவங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய செயல்பாடுகள் என்ன, இப்போ திமுகலையும் 2-3 பேர் ஆற்காடு விவசாயம் அவருடைய
மகன் வந்திருக்காங்க, திரு பொன்முடி அவருடைய மகன் வந்திருக்காங்க. ஆனால் அவங்க எல்லாம் எப்படி சிறப்பாக செயல்படுறாங்க, நாடாளுமன்றத்தில் போய் குரல் கொடுக்குறாங்க, ஒரு ஒரு மக்கள் பிரச்சனைக்கும் வந்து எடுத்து குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் திரு ஓ பன்னீர்செல்வமுடைய மகன் வந்து பாஜகவுக்கு பிஆர்ஓ மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அரசியலுடைய மகனாக இருக்கிறதுனால மட்டுமே அரசியல் வரக்கூடாது அப்படின்னு கிடையாது. வந்ததுக்கு அப்புறம் அவங்க சிறப்பாக செயல்படுறாங்க இல்லையான்னு பாருங்க. இப்போ உங்களோட பொசிஷனுமே இப்போ நீங்க திரு ஸ்டாலின் அவர்களுடைய மகனா இருக்கீங்க அப்படின்னாலே இளைஞரணி செயலருக்கு சீக்கிரம் வந்துட்டீங்க, இதே வேற இடத்துக்கு இவ்வளவு சீக்கிரம் வர முடியாது, இவ்வளவு ஸ்பீட் ட்ராக் கிடைக்காது. அது வந்து நான் கண்டிப்பாக அதில் பொறுப்பு ஏற்றுக்கும் போது இந்த விமர்சனம் வரும் அப்படின்னு எனக்கு தெரியும். நான் ரொம்ப முதல் தயங்கினேன், தலைவரும் தயங்கினாங்க. ஆனால் சென்ற பாராளுமன்ற தேர்தலில் வந்து என்னோட பிரச்சாரம், அந்த மக்கள் கட்சிக்காரங்களும் மக்களும் என்னை ஏற்றுக்கிட்ட அந்த விதம், தாய் கழகத்தை சேர்ந்தவர்களும் மாவட்ட செயலாளர்களும் தலைவருக்கு கொஞ்சம் தொடர்ந்து சொல்லி இல்லை தம்பியை வந்து ஆக்குங்க அப்படின்னு சொல்லி அதை அப்புறம் தான் எல்லா மாவட்டத்திலையும் தீர்மானம் நிறைவேற்றி அதன் பிறகுதான் தலைவர் என்னிடத்தில் கேட்டு, நான் கூட இன்னும் கொஞ்சம் டைம் ஆகட்டும், இளைஞரணி செயலராக இருந்துதான் நான் வந்து பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்னு எனக்கு அவசியம் கிடையாது. என்ன தலைவரும் கழக மூத்த முன்னோடிகளும் வந்து தொடர்ந்து என்ன சொன்னதுனால நான் அந்த பொறுப்பை நிறைய விமர்சனம் வரும்னு தெரிஞ்சுதான் ஏற்றுக்கிட்டேன். பொறுப்பை ஏற்ற உடனே நான் சொன்னேன், நிறைய விமர்சனம் வரும், எனக்கு கொஞ்சம் நேரம் கொடுங்க, நான் வந்து ப்ரூவ் பண்ணி காட்டுறேன், எனக்கு அதுக்கு டைம் வேணும்னு சொன்னேன். அந்த டைம் இப்போ தான் 1.5 வருஷம் ஆயிருக்கு. இதில் நிறைய விஷயங்கள் நான் பண்ணி முடிச்சிருக்கேன். அதை நான் பெருமையாக தான் நான் நினைக்கிறேன். ஸ்டாலின் அவர்களும் வந்து இளைஞர் செயலர் இருந்தாங்க, அப்புறம் துணை முதலமைச்சர் ஆனாங்க, அப்புறம் மேயர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்தாங்க. நீங்கள் அவரோட ட்ராக் அப்படியே ஃபாலோ பண்ணுறீங்கன்னு இருக்கு. இப்போ ஏன்னா அவங்க வந்து இதில் இருந்தாங்க, இளைஞர் செயலர் இருந்தாங்க, அப்புறம் மேயருக்கு வந்து அவங்க இருந்தாங்க, உங்களை வந்து மேயருக்கு முன்மொழிகிறாங்க. ஸோ இந்த ட்ராக் வந்து அப்படியே ஃபாலோவே வருது. அப்பா வந்து இளைஞர் மன்றத்தை வந்து 14-15 வயசுல இருக்கும்போது கோபாலபுரத்தை ஆரம்பிச்சு படிப்படியாக தான் இளைஞர் 50 வருஷங்கள் இளைஞர் செயலர் வந்தாங்க. நான் வந்து சினிமாவில் வர்றதுக்கு முன்னாடி நிறைய கட்சி வேலைகள் பார்த்துருக்கேன், தேர்தல் வேலைகள் பார்த்துருக்கேன். அப்போ வந்து இப்போ இருக்கிற மாதிரி டெக்னாலஜி கிடையாது, இந்த மாதிரி சோஷியல் மீடியாலாம் அப்போ கிடையாது. அதுக்கப்புறம் சினிமாவுக்கு போனதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் அந்த அரசியல் வேலைகள் கொஞ்சம் கம்மி பண்ணி தான் இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ஆக்டிவாக வந்ததுனால இந்த முகம் ஏற்கனவே எல்லாருக்கும் தெரிஞ்ச மூஞ்சிங்கிறதுனால இப்போ ரொம்ப விமர்சனங்கள் அதிகமாக வருதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் என்னோட விமர்சனங்கள் வரட்டும், அந்த விமர்சனங்களுக்கெல்லாம் பதிலடி கொடுக்குற மாதிரி தான் என்னுடைய பணிகள் இருக்கும். நீங்க போன தேர்தல் அப்போ 2019 நாடாளுமன்ற தேர்தல் அப்போ சொன்னீங்க, கூட்டுறவு இதுல வந்து நீங்க நகை கடன் வாங்கினா வாங்குங்க, அடுத்து எங்க ஆட்சி தான் பாத்துக்கலாம் அப்படின்னு. அந்த முறை முதல்ல சரியா, அப்படி ஒரு விஷயம் சொல்லலாமா? அப்போ தேர்தல் அறிக்கையில இருக்கிறத நான் சொன்னேன், நான் தேர்தல் அறிக்கையில் இல்லாத சொல்லலையே. தேர்தல் அறிக்கை ரைட்டு பட்டனா ஒரு கடன் வாங்க நாங்க வந்து இது பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்றது வந்து அது என்கரேஜ் பண்ணணும்ல, கடன் வாங்குற என்கரேஜ் பண்ணணும்ல. தலைவர் வந்து விவசாய கடன் ரத்து பண்ணுவேன்னாரு, பண்ணி முதல் கையெழுத்து அதானே போட்டாங்க கலைஞர். இல்ல வாங்கின கடனை ரத்து பண்றது வர நீங்க போய் வாங்குங்க, நாங்க வந்து ரத்து பண்ணிடுவோம் அப்படின்னா நீங்க வாங்கினா நாங்க ரத்து பண்ணுவோம்னு சொன்னேன். கண்டிப்பா நாங்க ஆட்சிக்கு வந்தா அதை ரத்து பண்ணுவோம். காங்கிரஸ் ஆட்சி அமைஞ்சிருந்ததா கண்டிப்பா நாங்க காங்கிரஸ் வலியுறுத்தி நாங்க எங்களோட தேர்தல் அறிக்கையில கொடுத்தது நாங்க செய்யதான் சொல்லியிருப்போம். இப்போ நாங்கள் திமுக ஆட்சிக்கு வந்ததுன்னா எங்களோட தேர்தல் அறிக்கையில் அது இருந்ததுன்னா நான் திருப்பியும் அதை தான் சொல்கிறேன். தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்கிறோமோ அதை மக்கள் கிட்ட கொண்டு போய் சுலபமாக சேர்க்குற ஒரு டெக்னிக் தான் அது. அதாவது ஒரு கட்சியும் ஒரு தேர்தலில் வாக்குறுதிகள் கொடுக்க தானே செய்வாங்க. நோட்டா தாண்டாத கட்சிகள்லாம் கூட வாக்குறுதிகள் கொடுக்குதுல்ல. அப்போ திமுக வாக்குறுதி கொடுத்ததுன்னா அவங்க போய் சேர்க்கறதுல என்ன தப்பு? இப்போ கல்வி கடன், வேலை வாய்ப்புக்கு வாங்கின கடனை இதெல்லாம் தீர்க்கிறதுங்கிறது, வாங்கின கடனை தீர்க்கிறது. நீங்க வாங்குங்க, நான் கொடுத்துட்றேன், அப்படி தள்ளுபடி பண்ணிடுறேன், நான் என்கரேஜ் பண்ணி போர்டன் அதிகமாக இருக்கும்ல பேங்க்குக்கு, அதுக்கு அதனால அந்த விமர்சனம் கேட்டேன். எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு, நீட்டு பிரச்சனை இருக்கு, கொரோனா பிரச்சனைகள் இருக்கு. இந்த உதயநிதி போன பாராளுமன்ற தேர்தலில் சொன்னதுதான் இன்னும் மக்கள் மனசுல இன்னும் அவ்வளவு ஆழமா பதிஞ்சிருக்குன்னா அப்ப என்னோட பேச்சு அவ்வளவு இதுல போய் ரீச் ஆகுதுன்னு அர்த்தம். அதை நான் என்னோட வெற்றியா தான் நான் பாக்குறேன். கண்டிப்பா நான் மக்களை ஒண்ணு ஏமாத்துறதுக்காக சொல்லுவேன். நீங்க வாங்குங்க, நாங்க தேர்தல் அறிக்கையில அறிவிச்சிருக்கோம், வாங்கினா தள்ளுபடி செய்வோம்னு சொன்னேன். மேபி காங்கிரஸ் வந்தா நடந்தது, கண்டிப்பா நாங்க பண்ணிருப்போம். இப்போ ஆட்சிக்கு வந்தா கண்டிப்பா தேர்தல் அறிக்கையில் இருந்தா நான் அதையும் கொண்டு போய் சேர்ப்பேன். இப்போ நீட் மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து நீங்க எதுக்குறீங்க, அதிமுக நாங்க எங்களோட நிலைப்பாடு அதுதான் அப்படின்னு சொல்றாங்க. மேபி இப்போ இன்கேஸ் நீங்க திருப்பி ஆட்சிக்கு இங்க வரீங்க அப்படின்னாலும் சென்ட்ரல்ல வந்து பிஜேபி தான் இருக்க போறாங்க, எப்படி இந்த சொல்யூஷன் கொடுக்க போறீங்க? கண்டிப்பா ஜல்லிக்கட்டு எப்படி ஸ்பெஷல் இது கொண்டு தானே கொண்டு வந்தாங்க, அது மாதிரி இது கண்டிப்பாக அதை பண்ணலாம். அதிமுக நினைச்சா அதை பண்ணியிருக்கலாம். சட்டசபையில் தீர்மானம் போட்டு அனுப்பிச்சு வைங்கன்னு சொல்லி அந்த தீர்மானத்தை வந்து அனுப்பிச்சு வச்சதுக்கு வந்து திருப்பி ரிட்டர்ன் பண்ணது கூட இவங்க சொல்லாமல் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் வந்து தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தாங்க, நீட்டு விலக்கு கொடுத்துருவோன்னு. அதை நம்பி கிட்டத்தட்ட 16 உயிர்கள் மாணவர்கள் பறி கொடுத்துருக்கோம். இந்த வருஷம் மட்டுமே 4 மாணவர்கள் நீட்டு அந்த தேர்வு அதுக்கு பயந்து உயிர் பலி கொடுத்துருக்கோம். தொடர்ந்து திமுகவும் தலைவர் சொல்லிட்டு இருக்காங்க, திமுக ஆட்சிக்கு வந்ததுன்னா எந்த சட்ட போராட்டத்தையும் நடத்தி
கண்டிப்பாக நீட் தேர்வை ரத்து செய்யறது நாங்கள் துணை நிற்போம்னு சொல்லியிருக்காங்க. அதிமுக சொல்லுதுன்னா அவங்களுக்கு வந்து அதை எதிர்க்கிறதுக்கு தைரியம் கிடையாது. ஆனால் வந்து மக்கள்கிட்ட எதிர்ப்பு இருக்கு, மாணவர்கள்கிட்ட இந்த நீட்டுக்கு எதிர்ப்பு இருக்கு, பெற்றோர்கள்கிட்ட இந்த நீட்டுக்கு எதிர்ப்பு இருக்குன்னு அவங்களுக்கு தெரியுது. ஆனால் பயந்து இந்த பாஜக சொல்ற எல்லாத்தையும் கேட்டுட்டு நடந்துட்டு இருக்காங்க. இப்ப திமுக ஆட்சிக்கு வருது அப்படின்னு நிச்சயமா நீட் இருக்காதுன்னு தலைவர் சொல்லியிருக்காங்க, உறுதிமொழி கொடுத்திருக்காங்க. கண்டிப்பா திமுக ஒன்று சொல்லுச்சுன்னா அதை நாங்கள் வந்து தலைவர் தான் சட்ட போராட்டம் நடத்தி நாங்கள் கண்டிப்பா எப்படி ஜல்லிக்கட்டுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ஆக்ட் போட்டு தமிழகத்துக்கு மட்டும் விலக்கு கொடுத்தாங்களோ அதே மாதிரி நாங்கள் சட்ட போராட்டம் பண்ணி நாங்கள் நீட்டுக்கு விலக்கு வாங்கி தருவோம் சொல்லியிருக்கோம். இப்போ வந்து ரீசெண்டா ஜெயக்குமார் அவர்களுக்கும் உங்களுக்கும் அந்த கருத்து மோதல், அவர் வந்து உங்களை பார்த்து சாக்லேட் பாய் அப்படின்னு சொன்னாரு, நீங்க அவரை பார்த்து பிளே பாய் அப்படின்னு. சாக்லேட் பாய்னு ஒரு சாதாரண விமர்சனம் பேர் இருக்கும், பிளே பாய் அளவுக்கு பேர் இருக்கணுமா? பிளே பாய்னா என்ன ஒரு கெட்ட வார்த்தை? என்ன பிளே பாய்ங்கிற டைம் எதுக்கு யூஸ் பண்ண? எல்லாரும் அவரு நல்லா விளையாடுவாரு, பாக்ஸிங் எல்லாம் பண்ணுவாரு, நிறைய பார்த்துருக்கீங்க, ஜிம்முக்கெல்லாம் நிறைய போவாரு. நான் அந்த விளையாட்டுத்தனமா அதுதான் நான் சொன்னேன் தவிர அதை நான் தவறான எண்ணத்துல சொல்லலை. இன்னொன்னு திரு ஜெயக்குமார் அவர்கள் வந்து அவர்கிட்ட மீன்வளத்துறை தவிர, அவர் மீன்வளத்துறை தான் அமைச்சர், ஆனா மீன்வளத்துறை தவிர மற்ற எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் அவர் தான் பதில் சொல்லுவார். அவர் வந்து இந்த எடப்பாடி பழனிசாமி அவருடைய பிஆர்ஓ தான் அவரு. இது வந்து நான் வந்து தவறான விமர்சனமா நான் நினைக்கல, அது ஒரு கேட்டோன்னு ஒரு ஃப்ளோல வந்துருச்சு. பிளே பாய்ங்கிறது நான் ஒன்றும் தரக்குறைவான விமர்சனமா நான் நினைக்கல, ஒரு விளையாட்டுத்துறையில ரொம்ப ஈடுபாடு இருக்கிறதுனால நான் அப்படி சொன்னேன். பட் ஆனா நீங்க சொன்ன பிறகு அப்புறம் வந்து அவங்க உங்க ஃபேமிலி சொல்றாங்க நீங்க பிளே பாய் அவங்க பிளே பாய் மற்றதான் தேவையில்லாம வருது இல்லை, அப்ப அது வந்து ஒரு ரசன குறைவான விமர்சனத்துக்கு போய் வழிவகுத்துருது இல்லை. நான் பதில் சொல்லவே இல்லையா, அதுக்கப்புறம் நான் விட்டுட்டேன். பதில் சொல்ல விரும்பவும் இல்லை. பதில் சொல்ல விரும்பல. அவர் ஏதாவது ஆக்கப்பூர்வமான சொன்னா நம்ம பதில் சொல்லலாம். திமுக இருந்து விலகினவங்க கூகா செல்வம் ஆகட்டும் இல்ல விபி துரைசாமி ஆகட்டும் எல்லாருமே உங்க மேல குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. உங்ககிட்ட சீட்டு கேட்டோங்கிறாங்க, நீங்க சரியா பார்க்கலங்கிறாங்க, சரியா மதிக்கலைங்கிறாங்க, திமுக சரியா மதிக்கவே மாட்டேங்கிறாங்க சீனியர்ஸ்ங்கிறாங்க. என் ராஜ்யசபா சீட்டு வந்து அதை முடிவு பண்றதுனால அந்த தகுதி எனக்கு கிடையாது, அந்த இடத்துல நான் கிடையாது. தலைவரும் மூத்த கழக முன்னோடிகள் தான் முடிவு பண்ணுவாங்க. அண்ணன் விபி துரைசாமி அண்ணன் அவர்கள் துணை பொதுச் செயலராக இருந்தாங்க, அவங்களுக்கு தர வேண்டிய அத்தனை மரியாதையும் கொடுக்கப்பட்டது. என்னை வந்து பார்த்தாரு, ஒரு சீனியர் வந்து என்னை வந்து பார்க்கணுன்னு டைம் கேட்கும்போது நான் கண்டிப்பாக கொடுப்பேன். நிறைய பேருங்க எல்லா கட்சி முக்கிய நிர்வாகிகள் நின்று பார்ப்பாங்க, வாழ்த்து தெரிவிப்பாங்க, சில குறைகள் சொல்லுவாங்க, சில கடிதங்கள் பரிந்துரைகள் பண்ணுவாங்க. அது மாதிரி என்கிட்ட ஒரு லெட்டர் கொடுத்தாரு. அந்த லெட்டர் பிரித்து பார்த்தா அதில் வந்து எனக்கு ராஜ்யசபா சீட்டு எனக்கு நீங்கள் பரிந்துரை வேணும் சொன்னேன். ஆனால் இது நான் எப்படி நான் இது தலைவர்கிட்ட கொடுத்துறேன்னா இது நீங்களும் ஒரு காப்பி எடுத்து தலைவர்கிட்ட கொடுத்துருங்க, என்ன இப்படிதான் நான் சொன்னேன். அதே மாதிரி தலைவர்கிட்ட கொடுத்துட்டேன். இதுதான் நடந்தது. அவருக்கு மற்ற எண்ணங்கள் வேற, அங்கே போனால் எங்களுக்கு இந்த ஏதாவது கொடுக்குறோம் அந்த மாதிரி ஏதாவது கொடுத்து வாங்கியிருப்பாங்க. அதே மாதிரி அண்ணன் கூகா செல்வம் அண்ணன் எனக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமாக இருந்தவர். அவருக்கும் வந்து என்ன வருத்தமோ தெரியல. அதாவது அவர் கட்சியை விட்டு இப்போ இன்னும் கட்சியை விட்டு போல விலக்கி வச்சிருக்கோம். அவர் வந்து பிஜேபியில் இன்னும் அதிகாரப்பூர்வமாக சேரல. அந்த போய் டெல்லிக்கு போனாரு. அதுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் என்ன வச்சு அவருடைய 1000 விளக்கு தொகுதியில நிகழ்ச்சிகள் நடத்திட்டு இருக்காரு. அவரோட தொகுதியில கொரோனா Facebookல போஸ்ட் கூட போட்டு என்ன பாராட்டி போட்டிருந்தாரு. அது எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி தான். அவருக்கு வந்து ஏன் போனாரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அவருடைய ஒரு நில விவகாரம் ஒண்ணு இருக்கு. அது சென்னை பக்கத்துல பல கோடி ரூபாய் ஒரு நில ஒண்ணு வந்து பிரச்சனையில இருக்கு. அது போகாத இடமே கிடையாது. அந்த விஷயத்தை தீர்த்து கொடுக்கறதுக்காக அவர் பார்க்காத ஆள் கிடையாது. அதை சரி செய்ய கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிதான் அவரை வந்து அங்க இழுத்திருக்காங்க. இப்போ இங்க இருந்து போறவங்க வேற வேற காரணம் சொல்லியிருக்கலாம். ஆனா 2 பேருமே உங்களை குறிப்பிட்டு சொல்றீங்கப்பா, அதுல முகாந்திரம் இல்லாம அதுல அது 2 பேரும் என் மேல அவ்வளவு பாசமா இருந்திருக்காங்க. ஒரு நாள் பாசத்துல கூட சட்டைக்கிறாங்க. ஒரு நாள் என்ன கூட இருந்திருக்காங்க. நானும் அவங்களோட ரொம்ப பாசமா தான் இருந்தேன். அண்ணன் கூப்பிட்டு இருந்தேன். அங்க போயும் என் நினைப்பிலே இருக்காங்க. இப்போ இவங்க சொன்னதுக்கு அப்புறமே பல விமர்சனம் வந்து நீங்க ரெக்கமெண்ட் பண்ற ஆட்கள் மட்டும் தான் கட்சிக்குள்ள வராங்க, இல்ல அவங்களுக்கு தான் பவர்ஃபுல்லான போஸ்டிங்ஸ் கிடைக்குது. இப்போ சிட்ரஸ் அவரோட நியமனம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட உங்களுடைய டீம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் தான் அங்க கிடைக்குது. இப்போ இளைஞர் அணிங்கிறது வந்து கழகத்துக்கு வந்து அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு அணி. கலைஞரே சொல்லியிருக்காரு, திமுக எத்தனையோ அணிகள் இருந்தாலும் எல்லாத்துலேயும் முதலிடம் எப்பவுமே இளைஞர் அணி தான். அது ஏன்னா தலைவர் வந்து இருந்தாரு. இப்போ நாங்கள் வந்து எங்களோட செயல்பாடுகள் போராட்டமாக இருக்கட்டும், சிறை நிரப்பும் போராட்டமாக இருக்கட்டும், ஆர்ப்பாட்டமாக கூட்டமாக இருக்கட்டும், ஆன்லைன் மெம்பர்ஷிப்பு, இளைஞர் அணி உறுப்பினர் எல்லாத்துலேயும் இளைஞர் அணி தான் எப்பவுமே நம்பர் 1 இருக்கும். ஏற்கனவே இளைஞரணியில் இருந்தவங்க தான் முக்காவாசி பேர் இப்போ மாவட்ட செயலாளர்களாகவும் அவங்களுடைய செயல்பாடுகள் தான். அதுக்காக இளைஞரணியில் இருந்தாலே வந்து தாய் கழகத்துக்கு போயிடுவாங்கன்னு சொல்ல முடியாது. நான் இப்போ இளைஞரணி நிர்வாகிகள் கூட்டத்தை கூட பேசுறது தான், நீங்கள் வந்து செயல்பாடுங்க, உங்களுக்கு அடுத்தடுத்த ப்ரமோஷன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும், அது உங்களோட செயல்பாடை பொறுத்து தான். அப்படி போகும்போது நான் வந்து யாரையும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். தலைவர் வந்து எல்லாரையுமே பார்த்து வச்சிருக்காங்க, தலைவர் தான் அதெல்லாம் முடிவு பண்ணுவாங்க. இப்போ சிட்ரஸுக்கு பிறகு நிறைய பேர் மாவட்ட செயலர் பொறுப்பாளராக ஆகியிருக்காங்க. அதுல எனக்கு தெரிஞ்சு யாருமே
இளைஞரணிலேருந்து வந்தது கிடையாது. ஒரு சிற்றரசு போன இங்கே இளைஞரணிலேருந்து போனதுனால திருப்பி மீண்டும் என் மேலே அந்த குற்றச்சாட்டு வைக்கப்படுது தவிர நான் அதை பெருசாக எடுத்துக்கல. தலைவருக்கு என்ன கரெக்டாக பண்ணுறாங்களோ அவர் தலைவருக்கு தெரியும் யார் வந்து கரெக்டாக பண்ணுவாங்க, இது வரைக்கும் யார் நல்லா உழைச்சிருக்காங்க, இளைஞர்களில் யார் நல்லா சிறப்பாக செயல்பட்டுருக்காங்க, இவர் ஆக்கினா தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தலைவர் அதை முடிவு எடுக்கிறாங்க. இதோட ஃபாலோ அப்பாக எங்கே வைக்கிறாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நீங்கள் உள்ள இளைஞர் செயலில் உள்ள வரதுக்கு முன்னாடி நீங்கள் சொன்னீங்க எனக்கு பதவியெல்லாம் கொடுக்கலையே, நான் வந்து பிரச்சாரம் தானே பண்ணேன், அப்புறம் உங்களுக்கு பதவி வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் இப்போ மேபி நீங்கள் கண்டஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அப்படிங்கப்போ முதல்ல சொன்ன ஸ்டாண்டில் நிறைய மாறுறாங்க. ஸோ அதனாலே உள்ளே வந்துட்டு இருக்காங்க இவங்க அப்படின்னு ஒரு இது. இந்த பொறுப்பு நான் போய் தலைவர்கிட்ட எதிர்பார்த்து எனக்கு இளைஞர் செயலை கொடுங்க அப்படின்லாம் நான் கேட்கவே இல்லை. தலைவரும் கழக முக்கியமாக துரைமுருகன் மாமா, அப்புறம் பேராசிரியர் தாத்தா இவங்கெல்லாம் எடுத்த முடிவு. அதுக்கு அந்த முடிவுக்கு நான் கட்டுப்பட்டேன். இப்போ தேர்தலில் நிற்க போகிறேன்னு கூட எனக்கு தெரியாது. நான் இப்போ திருப்பி என்னோட பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டேன். என்னுடைய இன்னொரு படம் வேலையும் ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் 5 மாதங்கள் தான் இருக்குது. இதில் 100 நாள் நான் பிரச்சாரம் மட்டுமே நான் பண்ண போகிறேன். இதில் தேர்தல் நிற்க போகிறது இதெல்லாம் வந்து இன்னும் நான் முடிவு பண்ணலை. அது எல்லாமே கட்சியும் தலைவரும் முடிவு எடுப்பாங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா நிற்கலாமான்னு? இப்போ நான் வந்து என்னோட பிரச்சாரம் இந்த 100 நாள் எத்தனை தொகுதியை கவர் பண்ணலாம், எத்தனை மாவட்டத்துக்கு போறோம், அந்த மாவட்டத்தில் என்ன பிரச்சனைகள், அந்த மாவட்ட அமைச்சர்களுடைய ஊழல் பட்டியல், நான் இதுதான் நான் கவனத்தில் இருக்கேனே தவிர நான் இன்னும் குறுக்கிக்கிட்டு ஒரு சட்டமன்ற தொகுதியில இருக்கணுமான்னு நான் இன்னும் அந்த முடிவே நான் இன்னும் எடுக்கல. அது தலைவர் முடிவு எடுப்பாங்க. இன்னைக்கு இதை திமுக விமர்சிக்கிறவங்க, மீம்ஸ் போடுறவங்க முன்னாடி பேசின சில ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் எடுத்து மீம்ஸ் போடுறாங்க, நீங்க கூட பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ அதுக்கெல்லாம் இப்போ ரிட்டையர்ட் பண்ற மாதிரியான உங்ககிட்ட எஃபர்ட் இருக்குதா? இப்போ வந்து என்னோட ஃபேமிலியிருந்து வேற யாரும் வரமாட்டாங்க தலைவர் சொன்னாங்க, அதெல்லாம் வச்சு நீங்க மீம் போடுறாங்க. தலைவர் சொன்னது உண்மை. அது சொல்லிட்டு எனக்கு ஃபோன் பண்ணி கூட சொன்னாங்க, இந்த மாதிரி கேள்வி கேட்டாங்க, நான் சொன்னேன் அப்படின்னா அது பரவாயில்லப்பா அப்படின்னு. அப்போ இருந்து அந்த மைண்ட் செட்டு எனக்கு அப்போ தீவிர அரசியல் வரணும்னு இது நீங்க சொல்றது 5 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் கால மாற்றம் இருக்குல்ல, ஒரு நேரத்துக்கு ஒரு சின்ன விஷயங்கள் மாறத்தான் செய்யும். அதை நம்ம ஏத்துக்கிட்டு இப்போ நான் இளைஞரணி செயலர் பொறுப்பு வாங்கிட்டு நிறைய பேர் நினைச்சாங்க நான் சும்மா வீட்டில் உட்காந்துட்டு படத்தை நடிச்சுட்டு போயிட்டு இருப்பேன் அப்படின்னு நினைச்சாங்க. நான் இவ்வளவு தீவிரமா இறங்கி வேலை செய்வேன். அதுவும் இந்த கொரோனா காலத்துல நீங்க நம்ப மாட்டீங்க, லாக்டவுன் அறிவிச்சு இளைஞரணி சார்பாக தான் முதல்ல ஹெல்ப்லைன் நம்பரு நான் கொடுத்தேன். ஒரு என்னுடைய அமைப்பாளர்கள் நம்பர்லாம் வந்து கொடுத்து, ஏன்னா நம்ம யாருமே பார்க்காது ஒரு லாக்டவுன் ஒரு 3 மாசத்துக்கு எதுவுமே கிடைக்க போறது இல்லை, எல்லாம் வீட்டுக்குள்ள அடைஞ்சிருங்க, என்ன பண்ண போறோங்கிறது நம்ம நினைச்சு கூட பார்க்காது. அப்போ என்னோட இளைஞரணி செயலாளர்கள் நம்பர்லாம், மாவட்ட அமைப்பாளர் நம்பர்லாம் கொடுத்து அந்தந்த மாவட்டத்தில் என்னென்ன தேவையோ உங்களால் இயன்ற அளவு உதவி செய்யுங்க அப்படின்னு இளைஞரணி தான் முதல்ல நான் களத்தில் இறக்கி விட்டேன். அதுக்கப்புறமா தான் ஒன்றிணைவம்பாக வந்தது, தலைவர் அறிவிச்சாங்க. அதுக்கப்புறம் பல லட்சம் பேரை வந்து திமுக போய் சேர்ந்தது. என்னோட செயல்பாடுகள் மூலயமா மட்டும்தான் நான் வந்து என் மீது வைக்கப்படுகின்ற அந்த வாரிசு அரசியலுக்கு நான் பதில் சொல்ல முடியும். நான் திருப்பி நான் வாய் சொல்லல, நான் ஒண்ணுமே ப்ரூவ் பண்ண முடியாது. இப்போ ரஜினி அவர்களுடைய அரசியல் வருகை பற்றி அதிகமாக டிபேட் உள்ளார். இன்னைக்கு கூட அவர் பிரஸ் மீட் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவர் வந்தார் அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய களம் சேஞ்ச் ஆகும். திமுகவுக்கு சக்ஸஸ் ஃபார்முலா இருக்க மாதிரி தெரிஞ்சா அது சேஞ்ச் ஆகலாம், மேபி அதிமுகனா அது கூட சேஞ்ச் ஆகலாம் மாதிரி ஒரு பார்வை இருக்கு. உங்களோட சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் வந்து கலைஞருக்கு மிக மிக நெருங்கிய நண்பர், நட்பு பாராட்டியவர். இப்பொழுது இருக்கிற தலைவரோடையும் ரொம்ப நட்பாக பழகக்கூடிய, ஜனநாயக நாட்டில் ஒரு அரசியல் கட்சியோ இயக்கமோ ஆரம்பித்து தேர்தலை சந்திக்கிறதுக்கு எல்லாருக்குமே அந்த உரிமை உண்டு. அந்தபடி அவர் அரசியல் இயக்கம் ஆரம்பித்து அவருடைய கொள்கைகள் எல்லாம் சொன்னால் அதற்கு பிறகு நான் அதற்கு பதில் சொல்கிறேன். ஆரம்பிக்கிட்டு அப்புறம் பார்க்கலாங்கிறீங்களா? அவன் ஆரம்பிக்கிட்டு அதை பார்க்கலாம். ஆரம்பிக்காத போது நான் எதுக்கு அதை பற்றி போய் பேசிக்கிட்டு? உங்களை அதிகமாக முன்னிறுத்துறதை பற்றி நீங்கள் பல மேடைகளை பேசுனீங்க. அது மாதிரி என்னை அதிகமாக முன்னிறுத்தாகி நான் பல தடவை சொல்லியிருக்கேன் அப்படின்னு. பட் ஸ்டில் நிறைய பேனர்ஸில் உங்கள் ஃபோட்டோ பார்க்க முடியும், நிறைய மேடைகளில் உங்களை முன்னிறுத்தி பண்ணுறதை பார்க்க முடியுது. அதை பற்றி நீங்கள் பேசுகிறீங்களா? நான் பொறுப்பேற்கிறதுக்கு முன்னாடியிலேருந்து சில மாவட்டங்களில், மாவட்ட கழக கூட்டங்களில் ஃப்ளெக்ஸில் வந்து ஃபோட்டோலாம் போட்டாங்க. அதெல்லாம் ரொம்ப தவறுன்னு சொல்லி நானே மாவட்ட செயலர் பேசி நிறைய இடங்களில் அதெல்லாம் வந்து திருத்தணும். அது தவறு, நான் அறிக்கையும் விட்டேன். பொறுப்பேற்றதுக்கு பிறகு மீண்டும் அந்த அட்டென்ஷனும் அதிகமாச்சு. முரசொலியிலையும் தெளிவாக சொல்லியாச்சு, மாவட்ட செயலாளர்டையும் சொல்லியாச்சு, இளைஞரணி சார்பாக நடத்துகிற கூட்டங்களில் மட்டும்தான் என்னுடைய புகைப்படம் போடணும். தாய் கழகம் ஏதாவது நிகழ்ச்சி நடத்தினாங்கன்னா அதுக்கு நான் அழைப்பாளராக இருந்தால் மட்டும்தான் என்னுடைய புகைப்படம் போடணும், என்னோட பேர் போடணும்னு சொல்லியாச்சு. இது மட்டும் தான் நான் கண்ட்ரோல் பண்ண முடியும். அடிக்கிற போஸ்டர் நான் போய் உட்காந்து கிழிச்சிட்டு இருக்க முடியாது. இப்போ கூட என்னோட பிறந்த நாளைக்கு 2 நாள் முன்னாடி அடிக்க விட்டேன், தயவு செய்து ஃப்ளெக்ஸ் பேனர் போஸ்டர் அடிக்காதீங்க, பட்டாசு வெடிக்காதீங்க, இதெல்லாம் கூட நான் சொல்லிட்டு இருக்கேன். இதுக்கு பதிலாக ஏதாவது நலத்திட்ட உதவி செய்யுங்க. என் மீது இருக்கிற அதீத அன்புனால சில பேர் இந்த விஷயத்த பண்ணிடுறாங்க. இதை நான் ஒரு வாட்டியும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். இப்போ கூட ஒரு தவறாக ஒரு போஸ்ட் அடிச்சாங்க. அந்த போஸ்ட் அடிச்சவங்களை ஃபோன் பண்ணி கண்ணாமனான்னு திட்டி விட்டேன். ஏங்க இந்த மாதிரி வேலையை பார்க்குறீங்கன்னு சொல்லி திட்டினேன். இது சிலர் வந்து அதான் ஓவர் அன்பு இருக்கிறதுனால அவங்களே நம்மளை வந்து விமர்சனங்களுக்கும் வழி வச்சிடுறாங்க.
இது ஓவர் அன்பை தாண்டி இப்போ சமீபத்தில் திரு கே நேரு அவர்கள் வந்து அவங்கள மீட் பண்ணி அவரோட பர்த்டே கே நேரு அவர்கள் வந்து மீட் பண்ணாங்க, வாழ்த்து பெற்றீர் அப்படின்னு சொல்லி ஃபேஸ்புக்கில் போஸ்ட் போடுங்க. அது இன்னை வரைக்கும் பேசுவது சீனியரான ஆள் ஏன் இளைஞரணி செல்லக்கூடிய யங்ஸ்டர் கூடிய உதயநிதி அவர்கள்ட்ட வாழ்த்து பெறணும், அதை ஏன் ஃபேஸ்புக்கில் போடுறாங்க அப்படிங்கிற விமர்சனம். அவர் வார்த்தை தப்பா போட்டிருக்காருங்க. அவர் வந்தாரு, தலைவரை போய் பார்த்தாரு, பக்கத்து ரூம்ல நான் இருந்தேன், எனக்கு சால்வை போட்டாரு, நான் அவருக்கு துண்டு கொடுத்தேன். ஆனா அந்த போட்டோல பாத்தீங்கன்னா அவர் எனக்கு இது சால்வை போட்டது மட்டும் தான் போஸ்ட் போட்டோ வந்தது. அது அது வார்த்தை வந்து தவறு தான். நான் கூட அண்ணன் கிட்ட கேட்டேன், என்னென்ன இந்த மாதிரி போட்டுட்டேன். அட போப்பா தம்பி, நான் இளைஞர் செயல்கிட்ட போய் உங்ககிட்ட நான் வந்து பக்கத்துல இதுதானே தப்பா, யார வேணா என்ன வேணா சொல்லிட்டு போயிட்டோம் அப்படிங்கறத அவரு அப்படி நினைக்கிறாரு. நான் எப்பவுமே சீனியர்களுக்கும் கழக முன்னோடிகளுக்கும் மூத்தவர்களுக்கும் என்னோட எப்பவுமே நான் மரியாதை குறைவாவோ எந்த விதத்தையும் நான் நடந்துக்குவேன் மாட்டேன். அதாங்க என்னுடைய வளர்ச்சி, எனக்கு கிடைக்கிற அந்த கவனம் அது பலரோட கண்களை உறுத்துது. அதை அவங்க விரும்பல. அது எப்படியாவது விமர்சனம் பண்ணி என்னை வந்து உட்கார வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் நான் பார்த்து பயப்பட மாட்டேன். என்னோட தொடர்ந்து கட்சிக்காகவும் தேர்தல் பணிக்காகவும் நான் வந்து உழைப்பேன். போன தடவை விஜய் அவர்களுக்கு தளபதி விஜய் அப்படின்னு சொல்லி பர்த்டே விஷ் பண்ணியிருந்தீங்க. ஃபேன்ஸ்லாம் வந்து ரொம்ப பாராட்டினாங்க, அவங்கள இது பண்ணாங்க. இன்னொரு பக்கம் ஸ்டாலின் அவர்கள் தானே தளபதினு சொல்லுவோம், இவங்க என்ன தளபதி விஜய்னு சொல்லியிருக்காங்களே அப்படின்னு ஒரு விமர்சனம் இருந்துச்சு. அரசியல்ல வந்து கட்சியில இருந்து வேலை பார்த்து மக்களோட மக்களாக இருந்து தளபதியா இருந்தவர் நம்முடைய தலைவர் அவர்கள். இப்போ அவர் தளபதின்னு கூட கூப்பிட கிடையாது, அவர் அடுத்து லெவலுக்கு போயாச்சு, தலைவர் ஆயிட்டார். எங்க கட்சிக்கே இப்போ அவர் தான் தலைவர். நான் வந்து தளபதினு எங்கேயுமே அவர் கூப்பிடுறது இல்லை. திரு விஜய் அவர்கள் நெருங்கிய நண்பர். அவர் படங்கள்ல வந்து முதல்ல இளைய தளபதினு போட்டுருந்தாரு. இப்போ அவர் அடுத்த ஒரு ரேஞ்சில் அவரோட பிசினஸ் வேற ஆயிடுச்சு, அவருடைய ரசிகர்கள் பட்டாளம் அதிகமாயிடுச்சு. அவங்க தளபதினு அவங்களுடைய படங்கள்ல டைட்டில் பேர் போட்டாங்க. அதை கூப்பிட்டேன். அது வந்து திமுக வட்டாரங்கள்ல தளபதி அப்படின்னா திரு ஸ்டாலின் அவர்கள் தானே இன்னைக்கு அறியப்படுறவங்க. கார்ல பைக்ல எல்லாம் ஓட்டுறது அவங்க நேம் தானே ஓட்டிருப்பாங்க. இப்போ நாங்க அப்படி தளபதினு நாங்க சொல்லிக்கிறது கிடையாது. எங்களுக்கு இப்போ அவர் தலைவர் ஆயிட்டாரு. தளபதிங்கிறது வந்து அவர் சினிமாவில் அவர் தளபதி, அரசியலுக்கு எங்க தளபதி தான் தலைவர். இப்போ பாரதிய ஜனதா கட்சி நீங்க தொடர்ந்து வளர விமர்சிக்கிறீங்க. இன்னைக்கு வைக்கிற மேஜரான விமர்சனம் என்னன்னா, பாஜக வில்லனா காட்டி இது திமுக வந்து ஹீரோவா மாறுது. மோடி வந்து வில்லன் மாதிரியே காட்டி நீங்க ஹீரோவாக ட்ரை பண்றீங்க. அது நாங்க அப்படிலாம் யாரையும் ப்ரொஜெக்ட் பண்ண அப்படிலாம் காட்ட முடியாதுங்க. மக்கள் வந்து எப்போ டைரக்டா பாதிக்கப்படுறாங்களோ, யாருனால பாதிக்கப்படுறாங்களோ அவங்களுக்கு அந்த விழிப்புணர்வு இருக்கு. அரசியல் விழிப்புணர்வு தமிழ்நாட்டில் அதிகம். அவங்க அப்படி இருக்கிறதா தான் ஒட்டுமொத்த இந்தியாவும் பாஜகவை ஆதரிச்சு பெரிய மெஜாரிட்டியில உட்கார வைக்குது. ஆனா தமிழ்நாடு மட்டும் தனியா துண்டா தெரியுது. அதான் அவங்க என்ன சொல்றாங்க, அதுதான் சொல்றாங்க. நீங்க மட்டும் நீங்க தமிழ்நாட்டில் மட்டும் தான் அவங்க இமேஜ் கிரியேட் பண்ண முடியுமா? ஏன்னா இங்க மக்களுக்கு அரசியல் விழிப்புணர்வு அதிகம். மத்திய அரசால கொண்டு போற திட்டங்கள் வந்து மக்களுக்கு எவ்வளவு பாதகமா இருக்குங்கிறது இங்க மக்கள் நல்லா அறிஞ்சிருக்காங்க. இந்த கூட்டணியே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது கிடையாது. எல்லா அதிமுக அமைச்சர்களுடைய ஊழல் பட்டியல் எடுத்து வச்சுக்கிட்டு தான் இந்த கூட்டணி பேசி அதை வச்சுதான் இந்த அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி வச்சிருக்காங்க. நீட் எடுத்துக்கோங்க, பண மதிப்பு எடுத்துக்கோங்க, இப்ப வர்ற அந்த புதிய கல்விக் கொள்கை ஒண்ணு கொண்டு வராங்க. இதுல இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் நம்மள என்ன பாதிப்பு, மும்மொழி கொள்கையை திருப்பி கொண்டு வராங்க, இந்தி திணிப்பு கொண்டு வராங்க, 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு திருப்பி கொண்டு வர போறாங்க, குலக்கல்வி திட்டத்தை மீண்டும் உள்ள கொண்டு வர பாக்குறாங்க. இதெல்லாம் நம்ம மக்கள்கிட்ட எடுத்து சொல்றோம். மற்ற மாநிலங்கள் இந்த விழிப்புணர்வு இல்லை. நம்ம மக்கள்கிட்ட இது வந்து ஈஸியா சென்றடையுது. அதனால பிஜேபியை வந்து வில்லனா காட்ட வேண்டிய அவசியமே எங்களுக்கு கிடையாது. அது பிஜேபியையும் அதிமுகவும் சேர்ந்தே தான் பண்ணிட்டு இருக்காங்க. எங்களுக்கு மெயின் வில்லன் வந்து அதிமுக தான். அதிமுக மெயின் வில்லன் வந்து பிஜேபி. அதிமுக வில்லன் பிஜேபியா? ஆமா, நீங்க பாருங்க, தேர்தல் முடிவு அது கண்டிப்பா தெரியும். ஏன்னா ஒரு மாசத்துக்கு முன்னாடி அதிமுக மந்திரிகளே முக்கிய தலைவர்களே சொல்லிட்டு இருந்தாங்க, எங்களுக்கு இந்த கூட்டணி விட்டு போயிடுங்க, எங்களுக்கு வந்து நாங்க தூக்கி எல்லாம் சுமந்துட்டு இருக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப வேற திரு அமித்ஷா வந்து கூட்டணி வந்து உறுதினு சொல்லிட்டு போயிட்டாரு. அதுல வேற இப்ப 100 சீட்டுக்கு மேல கேட்கறாங்களாம். அதாவது 100 சீட் நீங்க வச்சுக்கோங்க, மிச்சத்தை எங்களுக்கு கொடுத்துருங்க, நாங்க மற்ற கூட்டணி எல்லாம் பிரிச்சு கொடுத்துருவோம். அதனால எனக்கு தெரிஞ்ச அதிமுக வந்து ஒரே காரணம், அவங்களுடைய ஊழல் பட்டியல் வெளில வந்துடக்கூடாது, எந்த ஆக்ஷன் எடுக்க கூடாது, ஒரே காரணத்துக்காக தான் இந்த கூட்டணிக்கு அவங்க சம்மதிச்சிருக்காங்க. ஏன்னா களத்துல பாஜகவை கூட்டிட்டு போனா வந்து ஓட்டு வராதுன்னு அதிமுக தெரியும். அதை ஏற்கனவே அவங்க பாராளுமன்ற தேர்தலில் அவங்க வந்து அனுபவிச்சுட்டாங்க. இப்போ 236 தொகுதியிலும் கூட்டு போய் தானே ஆகணும். அதுதான் நான் சொல்றேன். இப்ப பாருங்க எவ்வளவு சீட் கொடுக்க போறாங்கன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் யார் யார் வராங்க, பாஜக தலைவர்லாம் வந்து பிரச்சாரத்துக்கு வர போறாங்களா, மக்கள் வந்து சந்திக்க போறாங்களான்னு பார்ப்போம். இப்போதைய முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்கு, கொரோனா காலம் இருக்குது, நீங்க பிரச்சாரம் பண்ணிட்டே இருக்கீங்க, தேவையில்லாத பிரச்சனையை உருவாக்குதுன்னு உங்களை கைது பண்றோம், இதெல்லாமா பெருசா பேசுறது அப்படின்னு ஒரு இது வைக்கிறாங்க. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கொரோனா காலத்துல வந்து அவங்க வந்து ஆய்வு கூட்டம்னு நடத்திக்கிட்டு மாவட்டமா போறாரு. அங்க போய் மக்கள்லாம் கூட்டு வச்சுக்கிட்டு அரசியல் பேசுறாரு.
அரசு விழாவிலே அரசியல் பேசுறாங்க. அன்னைக்கு திரு அமித்ஷா வந்தது பாத்தீங்கன்னா அரசு விழா. ஆனா அரசு விழால 2 பேரும் அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணி அங்க தேர்தல் கூட்டணி வச்சுட்டோன்றாங்க. அதுவே ஒரு மிகப்பெரிய தவறு. நாங்க எங்களுடைய பிரச்சாரத்தை வந்து இந்த கொரோனா காலத்துல என்னென்ன சொல்றாங்களோ அவங்களோட அரசு சொல்ற வழிகாட்டுதல் படிதான் இப்போ முன்னாடி பொதுக்கூட்டம் நடத்துச்சு, ஆயிரக்கணக்கில் கூட்டினாங்க. இப்போ அதை கொஞ்சம் நம்ம தவிர்த்து விட்டு நாங்க வந்து ஹால் மீட்டிங் எங்களை அலோவ் பண்றாங்க. அங்க லோக்கல் இருக்கிற எஸ்பிஸ் அவங்களுடைய அனுமதி பெற்றுட்டு தான் எங்களுடைய பிரச்சாரத்தை நாங்க தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அமித்ஷா அவர்கள் வந்து கூட ஒரு நாள் ஃபங்க்ஷன்ல ஒரே நாள்ல போயிடுது. ஆனா நீங்க தினம் 100 நாள் கிட்ட பிளான் பண்றீங்க. 100 நாள் அவ்வளவு கூட்டம் வருது இல்ல, அந்த பேண்டமிக் இன்னும் எஃபெக்ட் ஆகுதுன்னு இருக்குது. ஏங்க அப்ப ஒண்ணு லாக்டவுன் இருக்கணும், இல்ல எல்லாம் ஓபன் ஆயிடுச்சு. ஆனா அரசியலுக்கும் மதம்க்கும் பெர்மிஷன் இல்ல. இன்னைக்கு கொடுத்துருக்காங்களே 200 பேர் கூடுற ஹால் மீட்டிங் மட்டும். இன்னைக்கு தான் இதுக்கு முன்னாடி வரைக்கும் சொல்றேன், அது வரைக்கும் சொல்றேன். முன்னாடி 100 பேர் சொல்லியிருந்தாங்க. நாங்க 100 பேர் பிளான் பண்றோம். ஆனா கூட்டம் பொதுமக்கள் அதிகமா வந்துடுறாங்க. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இன்னொன்னு, அப்ப எல்லா கூட்டத்தையும் ரத்து பண்ணுங்க. இப்ப நீங்க அரசு விழாவை மட்டும் நீங்க எப்படி நடத்துவீங்க? அரசு விழாவுக்கு கூட்டம் வரலையா? அமித்ஷா வந்த அன்னைக்கு கொரோனாக்கு லீவ் விட்டுட்டீங்களா? அப்போ எனக்கு புரியல. எல்லாத்தையும் தவிர்க்கணும்ல. அப்ப அந்த அரசு விழாவும் தவிர்த்திருக்கணும்ல. அன்னைக்கு அதுதான் நான் கேட்டேன் அவங்க எஸ்பிட்ட. நீங்க அமித்ஷா வந்தாரு, ரோட்ல நடந்து போனாரு, அதிமுக காரங்க பாஜக காரங்க எல்லாம் ரோட்ல நின்னீங்க, ஆயிரக்கணக்கில் நின்று இருந்தீங்க, எல்லாரும் மேலேயும் கேஸ் போட்டிருக்கீங்களான்னு கேட்டேன். இல்ல சார், இது கவர்மெண்ட் ஃபங்க்ஷன். ஏன் கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் வந்து கொரோனாக்கு தெரியுமா? இது கவர்மெண்ட் ஃபங்க்ஷன், இதுக்கு நம்ம போகக்கூடாது, திமுக நடத்துற ஃபங்க்ஷன் தான் கொரோனா போகணும்னு கொரோனாக்கு ஆர்டர் போட்டிங்களா அப்படின்னு கேட்டேன். சிரிக்கிறாங்க. சார் புரிஞ்சுக்கோங்க சார், மேலெடுத்து பிரஷர் சார் அப்படின்றாங்க. ஓகே, பட் ஆனா ஒரு நாள் ஃபங்க்ஷனுக்கும் ஒரு 100 நாள் இதுவும் தொடர்ந்து ஒரே நாள்ல வைக்கும் போது தான் அவங்க சொல்றாங்க பேண்டமிக்கை நீங்க புரிஞ்சுக்காம பண்றீங்களோ. பிஜேபி வந்து கோர்ட்ல கேட்கும்போது சொல்றாங்க, இது மாதிரி நான் 30 பேர் தான் வந்து கூடுவோம், அதுக்கு மேல கூட மாட்டாங்க. அவங்க 30 பேருக்கு மேல யார் வருவா? எங்ககிட்ட எழுதி கேட்டாங்க. 3வது நாள் கைதாகும் போது ஒரு அண்டர்டேக்கிங் கேட்டாங்க. இந்த மாதிரி வழியெல்லாம் கூட்டம் அதெல்லாம் கிளியர் பண்ணுங்க, எல்லாம் அனுமதிக்க மாட்டோம்னாங்க. அப்புறம் அண்டர்டேக்கிங் எழுதி கேட்டாங்க. இந்த மாதிரி 20 பேருக்கு மேல போக மாட்டோம், 5 காருக்கு மேல இருக்காது. மாவட்ட சொல்லுவாங்க, எழுதி கொடுங்க, நம்ம கண்ட்ரோல்ல இருக்குது அது. ஆனா எழுதி கொடுத்துட்டு விட்டாங்க. ஆனா அங்க போனா நைட்டு 12 மணிக்கு 100-150 பேர் வரவேற்க தான் செய்யறாங்க. அது நான் என்ன பண்ண முடியும்? மக்கள் கிட்ட போறேன், மக்கள் அவங்க பிரச்சனையை சொல்றதுக்கு என்ன வராங்க, என்ன பாக்குறதுக்கு வராங்க, அவங்க வந்து திமுகவுக்கு தன்னுடைய ஆதரவை தெரிவிக்கிறதுக்கு எழுச்சியோட வராங்க. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அது தடுக்கிறதுக்காக தான் என்னென்னமோ முயற்சி பண்ணி பாக்குறாங்க. இப்ப நாங்க கொஞ்சம் மாத்திக்கிட்டு இந்த பொதுக்கூட்டங்கள் மாதிரி எதுவும் எங்கேயும் எந்த இடத்துலயும் பேசாம, சில இடத்துல மக்கள் வழிமறிச்சு வரவேற்பு கொடுக்கும்போது பேசிதான் ஆகணும், நீ பேசிட்டு தான் போகணும் அப்படின்றாங்க. சில இடங்களில் மைக் இல்லாம அவங்க கிட்ட வந்து சொல்லிட்டு, மைக்ல பேசினா என்னை இப்பயே கைது பண்ணிடுவாங்க, நான் அடுத்த நிகழ்ச்சிக்கு போக முடியாதுன்னு அவங்க கிட்ட சொல்லிட்டு போயிட்டு இருக்கேன். திமுக தனியார் கல்லூரியில அரசு ஒதுக்கீட்டுல போறவங்களுக்கான ஃபீஸ் வந்து நான் திமுக கட்டும் அப்படின்னு சொன்ன உடனே அதிமுக தரப்புல நாங்க முன்னாடியே அறிவிச்சிட்டோம், அதுதான் திமுக சொல்லியிருக்காங்க. இல்ல, அந்த அறிவிப்பே வந்து பாத்தீங்கன்னா முன்தேதியிட்ட அறிக்கையை தான் வெளியிட்டாங்க. திமுக நம்ம தலைவர் அவர்கள் தான். அது எப்பவுமே இது மட்டும் இல்ல, 10th எக்ஸாமா இருக்கட்டும், இந்த அரியர்ஸுக்கு அந்த இஷ்யூவா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே ஒரு தெளிவான முடிவே எடுக்கிறது இல்ல. பள்ளி கல்வித்துறை திரு செங்கோட்டையன் அவர்களை போய் சந்திச்சு போய் பார்த்துட்டு வந்தேன். என்னை பார்க்கும்போது சொன்னாரு, மற்ற ஸ்டேட்லாம் நடத்திட்டாங்க தம்பி, நம்ம நடத்தி தானே ஆகணும் அப்படின்னாரு. சரி பண்ணுங்க. இப்போ லாக்டவுன், இப்போ கொரோனா வந்து பீக்ல இருந்தது, மாணவர்களுடைய இது சேஃப்டி எல்லாம் எப்படி அப்படின்னு கேட்டுட்டு எல்லாம் நாங்க மனு கொடுத்துட்டு வந்தோம். நாங்க சொல்லிட்டு வந்தோங்கிறதுனாலே இல்ல நாங்க நடத்துவோம் அப்படின்னாங்க. ஆனா அதுக்கப்புறம் திமுக என்ன சொல்லுதோ ஒரு 10 நாள்ல அரசாணையா வந்துடும். அதுதான் நடந்துகிட்டு இருந்துச்சு இந்த கொரோனா காலத்து முழுக்க. இதுவும் அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் நீட் தேர்வுல தேர்வாகி தனியார் கல்லூரிகளுக்கு போகும்போது அவங்களுடைய ஃபீஸை திமுக ஏற்கனவே காலையில தலைவர் சொன்னோன்னே 2-3 மணி நேரத்தில் அவர் அறிக்கை போடுறாரு, ப்ரீடேட்டட், முன்தேதியிட்ட அறிக்கை நாங்க முன்னாடியே சொல்லிட்டோம் அப்படின்னு. இன்னைக்கு தலைவர் ஒரு அறக்கட்டளை மூலமாக திமுக வந்து ஒரு 5-6 மாணவிகளுக்கான அந்த கல்வி கட்டணத்தை இன்னைக்கு நம்ம திமுக ஏற்றுக்கிட்டு அதை கொடுத்துருக்கு. யூஸ்வலா அந்த பிரச்சனை வந்து தேர்தல் அறிக்கை வந்த பின்னாடி வரும். நான் என்னோட காப்பி அடிச்சிட்டாங்க, அவங்களோட காப்பி அடிச்சிட்டாங்க, முன்னாடியே நீங்க வந்து எப்படி சொல்றீங்க? மக்களுக்கு தெரியும், மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நீட் தேர்வுல தொடர்ந்து போராடினது யாரு, முதல்ல குரல் கொடுத்தது யாரு? திமுக இருந்த வரைக்கும் நீட் தேர்வு கொண்டு வர முடியலையா? இன்னும் சொல்ல போனா மறைந்த முதல்வர் ஜெயலலிதா இருந்த வரைக்குமே நீட் அவங்களால கொண்டு வர முடியல. இப்படி தொடர்ந்து மாணவர்களுக்கு, மாணவர் நலனுக்கு குரல் கொடுக்கறது நம்முடைய தலைவர் தான். 10ஆம் வகுப்பு தேர்வு நடத்தியே ஆகணும்னு எவ்வளவு மாத்தி விட்டாங்க. இன்னைக்கு கிளாஸ் ஆரம்பிக்கும் போது இன்னைக்கு காலையில ஒரு அறிவிப்பு, மத்தியானம் ஒரு அறிவிப்பு, திருப்பி சாயங்காலம் ஒரு அறிவிப்பு, இப்படி யூட்டர்ன் போட்டு அடிச்சுட்டே இருந்தாங்க. அது திமுகவை பார்த்துதான் இந்த அரசு வந்து மக்கள் இதுதான் விரும்புறாங்க, அதனாலதான் திமுக அதை கையில எடுக்குது, திமுக வந்து என்ன எடுக்குதோ அதை முன்னாடி சொல்லிடணும் அப்படின்னு திமுக அறிக்கை விட்ட உடனே அதை காப்பி அடிச்சு பண்ணிட்டு இருக்காங்க. ஆர்டிகல் 15 படத்தை ரீமேக் பண்றீங்க, அந்த படத்தை நீங்க எடுத்து பண்றீங்க, பார்க்க முடியுது. அந்த படம் வந்து சமூக நீதியை ரிசர்வேஷன் பேஸ் பண்ணக்கூடிய படம். அதனாலே அந்த படத்தை ரீமேக் பண்ணலாங்கிற ஐடியாக்குள்ள வந்தீங்களா, இல்ல என்ன ரீசனால ஆர்டிகல் 15 ரீமேக் பண்ணலாங்க? நான் படம் பார்த்தேன், என் படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு நல்ல ஒரு
ஒரு விஷயத்த சொல்கிற ஒரு படமாக இருந்தது, சமூக நீதி பேசுகிற படமாக அது இருந்தது. இந்த படத்தை பண்ணணும் அப்படின்னு கரெக்டாக அந்த ப்ரொடியூசரும் வந்து அந்த ரைட்ஸ் வச்சிருக்கவங்களும் கரெக்டாக என்ன வந்து அப்ரோச் பண்ணாங்க, உங்களுக்கு அப்ரோச் பண்ணாங்க. இந்த படம் நீங்கள் பண்ணிங்கன்னா கடை இருக்கும்னு நான் சொன்னேன். அப்போ நான் நல்ல வேலைங்க இதே மாதிரி தான் ஒரு 2 படம், ஜாலி எல்விங்கிற ஒரு படம், அதுவும் வந்து ஒரு மாதிரி ஒரு மக்களுக்கு தேவையான ஒரு விஷயத்தை பேசுகிற படமாக அது இருந்தது. இந்த படமும் அப்படி இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்க பல இன்டர்வியூல பேஸ் பண்ணும்போது கூட நீங்க இவ்வளவு படம் நடிச்சிருந்தாலும் மனிதன் படத்தை நீங்க அடிக்கடி கோட் பண்ணுவீங்க, எனக்கு அந்த படம் தான் பிடிச்சது. வருங்காலங்கள் அது மாறுமா, மாறி ஆர்டிகல் ஃபுல்லா மாறிடுமா? கண்டிப்பா இது படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் என்ன உங்களோட ஒண்ணு இருக்கும்ல அந்த ஒரு, அது டாக்டர் அருண் ராஜா காமராஜா தான் அந்த படத்தை இயக்க போறாரு. இப்போ இது அந்த படம் ஸ்டார்ட் பண்ணல, எனக்கு தெரிஞ்ச அடுத்த வருஷம் தான் அந்த படம் ஆரம்பிக்கும். எலெக்ஷனுக்குலாம் அப்புறம் தான் வரும். ஆமா, ஏன்னா இப்போ அடுத்து மகிழ் திருமேனி படம் அது இப்பதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். 5 நாள் தான் ஷூட் போயிருக்கு. இதுக்கு நடுவில் தேர்தல் பிரச்சாரமும் இருக்கு. அதனால அடுத்த வருஷம் தான் அந்த படம் பண்ணுவேன். கண்டிப்பா அந்த படம் பண்ணுவேன். இன்டர்வியூட லாஸ்ட் செக்மெண்ட் வந்ததுனால 2021 தேர்தல் வருது. நீங்க ஆப்போசிட்ல அதிமுக, பாரதிய ஜனதா கட்சி அவங்க கூட்டணி இருக்காங்க. 3வது அணி ஃபார்ம் ஆகும், அவங்க வந்து ஒரு சேஞ்ச் கொடுப்பாங்க அப்படின்னு இருக்கு. இன்னைக்கு யங்ஸ்டர்ஸும் நிறைய பேர் ஓட் பண்ண வராங்க. மேபி ஆன்டி இன்கம்பன்சியா திமுக அதிமுக மேல இருக்கிற சில அதிருப்திகள் மூலமா 3வது அணிக்கு இந்த ஓட்டு போவாது அப்படின்னு நம்புறீங்களா? எப்பவுமே 3வது அணி இதுதானே செஞ்சுச்சு, எப்போது இருந்திருக்கு. பட் இதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா கமல் வராங்க. யாரு 3வது அணி? கமல் சொல்றா 3வது அணின்னு, இவங்க நாம் தமிழர் சொல்றாங்க. முதல்ல ஃபார்ம் ஆகட்டுங்க, அது 3வது அணியா 4வது அணியாங்கிறது மக்கள் முடிவு பண்ணுவாங்க. இந்த வாட்டி கண்டிப்பா திமுக ஏற்கனவே சென்ற பாராளுமன்ற தேர்தலில் அந்த கூட்டணி தொடரும் அப்படின்னு நான் நம்புறேன். மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி தொடரும். எங்களுடைய அணிதான் முதல் அணியாக இருக்கும். கண்டிப்பா தமிழக மக்கள் எப்படி பாராளுமன்ற தேர்தலில் பெரிய வெற்றியை கொடுத்தாங்களோ அதே மாதிரி சட்டமன்ற தேர்தலையும் பெரிய வெற்றியை கொடுப்பாங்கன்னு நம்புறேன். ரொம்ப நன்றி, பல விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி.